சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல இப்ப நாம ஒரு சின்ன தல யாத்திரை போறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தல யாத்திரை எந்த இடம் அப்படின்னு சொன்னா மகாலிங்கேஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற திருவிடைமருதூர். இதுல என்ன குறிப்புன்னா, நம்ம எல்லாரும் பெரிய கோயில்னு சொன்ன உடனேயே தஞ்சாவூரை தான் நினைவுக்கு வரும். ஆனா தஞ்சாவூர் கட்டுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்த ஆலயம் இந்த ஆலயம். இப்படிப்பட்ட ஆலயத்தை நமக்கு ஒரு சின்ன ஒரு தல யாத்திரையாக அழைத்து செல்லுவதற்காக மிகச்சிறந்த ஒரு சிவனடியார், அதாவது அவங்கள பத்தி அம்மா அவங்கள எப்படிமா அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, அறிமுகப்படுத்துறதுக்கு என்னம்மா இருக்குது, திருவாசகமும் திருமுறைகளையும் தவிர வேற எதுவுமே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உலகியல்ல இருந்து அப்படியே வெளியில வந்த மாதிரி ஒரு பக்குவம். அதெல்லாம் நம்மளுக்கு எப்ப சாவி கொடுக்க போறாங்களோ தெரியல. அம்மாவுடைய திருவடிகளுக்கு தான் வணக்கம் சொல்லணும். சிவத்திருமதி துர்கா அம்மா அவர்கள் சென்னையில் இருந்து சிவனடியார் என்ற ஒரே தகுதிதான் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள். அதனால உலகியல் பட்டங்கள் எதையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அவர்கள் நம்மை தல யாத்திரை அழைத்து செல்ல வந்திருக்கின்றார்கள். நாம இப்ப போற இடம், அதனுடைய சிறப்பு, இது எல்லாத்தையும் அம்மா வாயிலிருந்தே நாம கேட்கலாம். திருவாசகமும் திருமுறைகளையுமே தனது வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றார்கள். அதுல நல்ல தோய்வு இருப்பது நமக்கு அவர்கிட்ட 2 நிமிஷம் பேசினாலே நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்ற ஒரு விஷயமாக இருக்கு. அதனால தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. சிவாய நம. பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தலைப்பில் இன்றைய என் சிந்தனை திருவிடை மருதூர். வாய்ப்பு அளித்த சிவ லாவண்யா அம்மாவுக்கு வணக்கம் கூறி துவங்குகின்றேன். திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் பற்றிய தகவல்கள். கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவிடை மருதூர் கோயில். திருவாவடுதுறை ஆதீன நிர்வாகத்தின் கீழ் உள்ள ஆலயம் இது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் பாடி பரவிய தலம் இது. அது மட்டுமா, கருவூர் தேவர், பட்டினத்தார், அருணகிரிநாதர், கலிகால மேகம் ஆகியோர் இந்த தலத்துக்கு வந்து பாடி போற்றி உள்ளார். இந்த தலத்தின் தேரோடும் நான்கு வீதிகளிலும் தனித்தனியே சிவாலயங்கள் இருக்க நடுநாயகமாக ஸ்ரீமகாலிங்கேஸ்வரர் கோயில் கொண்டிருக்கிறார். இதனால் இந்த தலம் பஞ்சலிங்க தலம் என போற்றப்படுகிறது. திருவிடை மருதூர் மகிமைகள். ஒருவன் தான் செய்த பாவங்கள் மட்டுமன்றி அவனுடைய முந்தை தலைமுறையினர் செய்த எல்லா பாவங்களையும் கூட நீக்கிக் கொள்ள உதவும் ஒரே தலம் திருவிடை மருதூர் என்ற புராணங்கள் கூறுகின்றன. காசிக்கு நிகரான 6 தலங்களில் ஒன்றாகவும் சப்ஸ்தான ஆலயங்களில் ஒன்றாகவும் மகா குரோச தலங்களில் ஒன்றாகவும் இந்த திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் விளங்கி வருகிறது. மருத மரத்தை தல விருட்சமாக கொண்ட 3 தலங்களில் இது இடையில் அமைந்துள்ளதால் திரு இடை மருதூர் என்றானது. வடக்கே முதலில் ஸ்ரீசைலம் என்ற மல்லிகார்ஜுனம், இடையில் இந்த திருவிடை மருதூர் என்ற மத்தியார்ஜுனம், கடைசியில் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் அருகே உள்ள திருப்புடை மருதூர் என்னும் புடர்ஜூனம் அமைந்துள்ளன. இவை தலைமருது, இடைமருது, கடைமருது என்று போற்றப்படுகின்றன. ஸ்ரீசைலம், திருவிடை மருதூர், திருப்புடை மருதூர் மூர்த்தி, தலம் மற்றும் கீர்த்தி, தீர்த்தம் ஆகிய 3 சிறப்புகளாலேயே ஒரு கோயில் பெருமை பெறுகின்றது. அந்த வகையில் இந்த திருவிடை மருதூர் இறைவன் அருள்மிகு மகாலிங்க சுவாமியின் சிறப்புகள் கணக்கில் அடங்கா. காசிக்கு நிகரான 6 சிவத்தலங்களில் இந்த தலமும் ஒன்று. திருவையாறு, திருவெண்காடு, திருவிடை மருதூர், திருவாஞ்சியம்,
சாய்க்காடு மற்றும் மயிலாடுதுறை. திருநீலக்குடி சப்ஸ்தானத்தில் இடம்பெறும் 7 தலங்கள்: திருநீலக்குடி, இளத்துறை, ஏனாதி மங்கலம், திருநாகேஸ்வரம், திருப்புவனம், திருவிடைமருதூர், மருத்துவக்குடி ஆகிய தலங்களாகும். பஞ்சக்ரோத தலங்கள்: திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், தாராசுரம், சுவாமிமலை, திருப்பாடலவனம், கருப்பூர் ஆகிய 5 தலங்கள் பஞ்சக்ரோத தலங்கள் எனப்படுகின்றன. கும்பகோணத்திற்கு யாத்திரை செல்வோர் இந்த பஞ்சக்ரோத தலங்களுக்கு சென்று விதிப்படி நீராடி தரிசித்து ஒவ்வொரு பகல் தங்கி வழிபட்ட பிறகே கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் செல்ல வேண்டும். வேதங்களுக்கு அங்கமாக பல நூல்கள் அமைந்துள்ள போதும் கும்பகோணத்திற்கு அங்கமாக இந்த 5 தலங்களும் அமைந்துள்ளன. பண்டைய முறைப்படி சிவத்தலங்களில் மூவரை வழிபடும் முன் கோயில் அமைந்துள்ள பிற தெய்வங்களை வழிபட்டு பின் கருவறையில் வீற்றிருக்கும் இறைவனை வழிபடுவது வழக்கமாக இருந்து வந்தது. இம்முறைப்படி முதலில் நந்தீஸ்வரரை வழிபட வேண்டும். அதன் பின் சோமாஸ்கந்தர், குரு பகவான், விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர், நடராஜர், பைரவர், நவக்கிரகங்கள், இறுதியாக இறைவியையும் இறைவனையும் சேவிப்பது ஒரு அமைப்பு முறையாகும். நந்தீஸ்வரர் தொடங்கி சிவபெருமான் வரை முக்கிய தெய்வங்களாக விளங்கும் 10 கோயில்களை இந்த வரிசையில் வைத்து அமைப்புப்படி கோயில்கள் என வழங்குகின்றனர். மகாலிங்க தலம் என்று புகழப்படும் இத்தலத்தை சுற்றி பரிவார தலங்கள் 9 உள்ளன. அவை பின்வருமாறு: விநாயகர் திருவலஞ்சுழி, முருகன் சுவாமிமலை, நடராசர் தில்லை, நவக்கிரகம் சூரியனார் கோயில், தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி, பைரவர் சீர்காழி, நந்தி திருவாவடுதுறை, சோமாஸ்கந்தர் திருவாரூர், சண்டேஸ்வரி திருவாய்ப்பாடி, திருவாவடுதுறை ஆதீன கோயில், திருவாவடுதுறை ஆதீன கோயில், திருவிடைமருதூர் தெரு அழகு என்பது முதுமொழி. இறைவன் மகாலிங்கேஸ்வரர், மருதவனேஸ்வரர், மருதவாணர். இறைவி பிருகத் சுந்தர குஜாம்பிகை, பெருநல முளையம்மை என்றும் அழைக்கப்படுகிறார். தலமரம் மருது, இதை அர்ஜுனம் என்றும் சொல்வார்கள். தீர்த்தம் காவிரி, காருண்ய அமிர்த தீர்த்தம். தல விநாயகர், ஆண்ட விநாயகர் முதற் பிரகாரத்தில் சுவாமிக்கு தெற்கில் உள்ளார். திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் காவிரி கரையில் அமைந்துள்ள 30வது சிவத்தலம் ஆகும். இத்தலம் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும். கருவூர் தேவர், மாணிக்கவாசகர், பட்டினத்தார் ஆகியோரும் இத்தலத்தை பாடியுள்ளனர். 20 ஏக்கர் பரப்பளவில் 7 கோபுரங்கள், 7 பிரகாரங்கள், 7 கிணறுகள் கொண்டு இக்கோயில் விளங்குகிறது. தற்போது எழும்பியிருக்கும் ஆலயம் 1200 ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள். தருமை ஆதீனத்தின் ஆளுகையில் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. 27 நட்சத்திரங்களை குறிக்கும் லிங்கங்கள், 12 ராசிகளை குறிக்கும் மகா மண்டப தூண்கள் என இங்கு ஒவ்வொன்றுமே சிறப்பானவை. சுவாமி அம்பாள் சந்நிதிகள் கிழக்கு நோக்கியன. மூலவர் மகாலிங்கேஸ்வரர் அழகான மூர்த்தி, நிறைவான தரிசனம். அம்பாள் அழகிய கோலத்துடன் தரிசனம். அகத்தியருக்கு அருள் காட்சி அளித்து இங்கு எழுந்தெறியுள்ள அம்பிகை பிருகத் சுந்தர குஜாம்பிகை என்னும் பெருநலமுலையம்மை என்று வணங்கப்படுகிறாள். அம்பிகை மௌனமாக இருந்து தவம் செய்த மூகாம்பிகை சந்நிதியும் மேரு பிரதிஷ்டையும் தரிசிக்கத்தக்கவை. கோயில் நன்கு பராமரிக்கப்பட்டு பொலிவுடன் திகழ்கிறது. தைப்பூசத்தில் சுவாமி காவிரிக்கு எழுந்தருளி ஐராவணத்துறையில் தீர்த்தம் கொடுப்பது சிறப்பாக நடைபெறுகிறது. திருவிடைமருதூர் தலத்தில் உள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாகும். இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே அர்ச்சித்துக் கொண்டு பூஜா விதிகளை சப்த ரிஷிகள் மற்றும் உள்ள முனிவர்களுக்கு போதித்து அருளிய தலம்
திருவிடை மருதூர். மார்க்கண்டேய முனிவருக்கு அவரின் விருப்பப்படி அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் இத்தலத்தில் இறைவன் காட்சி கொடுத்துள்ளார். மூலவரான மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும். குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம். இத்தலத்து ஈசனை வணங்குவோர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். இங்குள்ள விநாயகர் ஆண்ட விநாயகர் என்று போற்றப்படுகிறார். இவரை வணங்கினால் ஆட்சி போகம், பதவி உயர்வும் பெறலாம். இத்தல விநாயகர் ஈசனை பூசித்து பல உயிர்களும் உய்யும் வண்ணம் அரசாட்சி செய்து வந்தமையால் இவ்விநாயகருக்கு ஆண்ட விநாயகர் என்ற பெயர் பெற்றது. இங்கே உள்ள கணபதிக்கு ஸ்ரீ ஆண்ட விநாயகர் என்ற திருநாமம். ஸ்ரீ மகாலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் ஸ்ரீ ஆண்ட விநாயகருக்கு பூஜைகள் நடைபெறுவது இந்த தலத்தின் சிறப்பு. கர்நாடக மாநிலத்தில் உள்ள கொல்லூர் கோயிலில் உள்ள மூகாம்பிகை போலவே இத்தலத்தில் வீற்றிருக்கும் திருவிடை மருதூர் மூகாம்பிகையும் சிறப்பும் கீர்த்தியும் வாய்ந்தவள். இந்தியாவிலேயே கொல்லூரிலும் திருவிடை மருதூரில் மட்டுமே மூகாம்பிகை சந்நிதி உள்ளது. வேறு எங்கும் இல்லை. தனி சந்நிதி இங்கு மட்டுமே. இக்கோயிலில் அம்பாள் சந்நிதிக்கு தெற்கு பக்கம் மூகாம்பிகை சந்நிதி உள்ளது. இங்கே ஸ்ரீ மூகாம்பிகை தவக்கோலத்தில் காட்சி தருகிறாள். மூகாசுரனன் சம்ஹரித்த சாபம் நீங்க மூகாம்பிகை இங்கு வந்து நிவர்த்தி பெற்றாராம். இத்தலத்தில் உள்ள மூகாம்பிகை சந்நிதி சிறப்பு வாய்ந்தது என்பதால் பக்தர்கள் பெருமளவில் இங்கு வந்து வழிபடுகின்றனர். மாங்கல்ய தோஷம், களத்திர தோஷம் ஆகியவற்றிற்கு இக்கோயில் உள்ள ஸ்ரீ மூகாம்பிகைக்கு அபிஷேகம் செய்வதால் விரைவில் நல்லது நடக்கும். இந்த அம்பிகையை மனமுருக பிரார்த்தனை செய்யும் திருமணமான பெண்கள் தங்களுக்கு பிரச்சனை ஏதும் இல்லாத வகையில் கர்ப்பம் தரிக்க வேண்டுகின்றனர். அதுபோல் சுகப்பிரசவம் அமைவதற்காகவும் பெண்கள் பிரார்த்திக்கிறார்கள். இவ்வகையான பிரார்த்தனை இந்த சந்நிதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. இக்கோயிலில் கற்பக கிரகம் வட இந்திய கோயில் கோபுர அமைப்பில் அமைந்து விளங்குகிறது. சந்நிதியில் மிகவும் சக்தி வாய்ந்த மகாமேரு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. தபோபனம், ஜோதி நகர், சர்வ தீர்த்தபுரம், வில்வராணியம், லிங்கவனம், மாஷேத்திரம், மருதவனம், சண்பகாரணியம், சக்திபுரம், தர்ம விருத்திபுரம், முக்திபுரம், பூலோக சிவலோகம், வீர சோழ நகரம், தோஷ நிவர்த்திபுரம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. இங்கு பார்வதி, விநாயகர், முருகர், கோடி ருத்திரர், விஷ்ணு, சந்திரன், பிரமாதி தேவர்கள், திருமகள், சரஸ்வதி என சகல தேவர்களும் வந்து வழிபட்டு உள்ளனர். சிவ ரகசியம், ஸ்காந்தம், லிங்க புராணம், பிரம்ம கைவர்த்தம், தேவாரம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, மருதவன புராணம், திருவிடை மருதூர் உலா, திருவிடை மருதூர் களம்பகம், திருவிடை மருதூர் பதிற்று பத்தந்தாதி, திருவிடை மருதூர் நாடகம், மும்மணி கோவை போன்ற பல புராண இலக்கியங்கள் இந்த ஊரின் பெருமையை கூறுகின்றன. இங்கு வழிபட்டே பட்டினத்தாருக்கு ஈஸ்வர அம்சமே மகனாக மருதவாணனாக தோன்றியது என்பர். 27 நட்சத்திரங்களை குறிக்கும் லிங்கங்கள், 12 ராசிகளை குறிக்கும் மகா மண்டப தூண்கள் என இங்கு ஒவ்வொன்றுமே சிறப்பானவை. குருவுக்கு செய்த துரோகத்தை நீக்க சந்திரன் தனது 27 மனைவிகளோடு இங்கு வந்து அருள் பெற்றான். அதனால் இது சந்திர தலமாகவும் உள்ளது. 27 மனைவியரும் நட்சத்திரங்களாக்கி 27 லிங்கங்களில் இங்கு கடந்ததால் இது அனைத்தும் நட்சத்திர பரிகார தலமாகவும் விளங்குகிறது. புண்ணியம் தரும் திருவிடை மருதூர்
பிரகாரங்கள். பிரம்மாண்டமான இந்த அழகும் வரலாற்று பெருமைகளும் சொல்லில் சொல்ல முடியாதவை. இந்த ஆலயத்தில் 3 பிரகாரங்களும் சிறப்பானவை. வெளியே உள்ள அஸ்வமேத பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிட்டுமா? இடையில் உள்ள பொடிமுடி பிரகாரத்தை சுற்றினால் கைலியை சுற்றிய பலன் கிட்டுமா? உள்ளே இருக்கும் 3ஆம் பிரணவ பிரகாரத்தை சுற்றினால் பாவங்கள் நீக்கி மோட்சம் கிட்டுமா? திருவிடையில் மருதப் பெருமானை வழிபடுவதற்கு கோயிலை அடைந்தது முதல் மதிலின் உட்புறத்தில் வலம் வருதலை அஸ்வமேத பிரதட்சணம் என்பர். இந்த அஸ்வமேத பிரதட்சணம் செய்வோர் எல்லா நலன்களும் பெறுவர். ஒரு மண்டலம், அரை மண்டலம், கால மண்டலம் என்று வரையறை செய்து கொண்டு வலம் வருதல் வேண்டும். வலம் வருவதும் 108, 24, 12, 7 என்ற அளவில் அமைய வேண்டும். திரு கார்த்திகை தீபம் மற்றும் தை மாத விழாவில் வலம் வருவோர் பெரும் பயனை அடைவர். இப்பிரகாரத்தில் வலம் வந்தால் பேய், பைத்தியம் முதலியன நீங்கும். இன்றும் இவற்றால் பீடிக்கப்பட்டோர் வந்து வலம் செய்து குணம் அடைவதையும் பார்க்கலாம். 2ஆம் பிரகாரம் பிரணவ பிரகாரம் ஆகும். இதனை சிங்கக்கேணி பிரகாரம் என்றும் கூறுவர். இப்பிரகாரத்தை வளமாக வர வடக்கு பிரகாரத்தில் அருள்முக முருகப்பெருமான் திருக்கோயில், மகாவிஷ்ணு சந்நிதியும் உள்ளது. இதன் எதிரே நூதனமாக அமைக்க பெற்ற வேல் மண்டபமும் தள விருட்சமாகிய மருத மரமும் உள்ளன. மருத மரத்தடியில் கிருஷ்ணன் சந்நிதி உள்ளது. அடுத்து பைரவர் திருக்கோயில், அதன் அருகில் சிங்கக்கேணி மிக அழகாக உள்ளது. மருத நிலத்தின் அடையாளமான மருத மரம் சிறப்பான நோய் தீர்க்கும் ஔஷதமாக விளங்குவது. இதனால் இங்கு வந்து தரிசிப்பவர்களின் சகல நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. மருத மரத்தில் தோன்றிய சுயம்புலிங்க மூர்த்தியான மகாலிங்கேஸ்வரர் தன்னை தானே பூஜித்துக் கொண்டு அதன் மூலம் சிவ பூஜா விதிகளை சப்த ரிஷிகளுக்கு போதித்த தலம் இது. இங்கு மார்க்கண்டேய ரிஷிக்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்து அருளினார் என்பதால் தம்பதி நலனுக்கு இந்த ஆலயம் சிறப்பானது. கொடிமுடி பிரகாரம், சித்திரை பிரகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பிரகாரத்தில் சுதை சிற்பங்களும் ஓவியங்களும் காண்பதற்கு அழகாக அமைந்துள்ளன. இங்குதான் அம்பாள் சந்நிதி உள்ளது. வேறு எந்த ஆலயத்துக்கும் இல்லாத வகையில் இங்கு 32 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் கல்யாண தீர்த்தம் எனப்படும் பூச தீர்த்தம் மிகவும் சிறப்பானது. தைப்பூச திருநாளில் இங்கு நீராடுவோர் பாப விமோசனம் பெறலாம். இங்குள்ள தீர்த்தங்களின் பெருமை கூற தனியே ஒரு புராணமே எழுதலாம் என்ற அளவுக்கு பல திருக்கதைகள் உள்ளன என்கிறார்கள் நம் பக்தர்கள். திருவிடைமருதூர் தலப்புராணம். அகத்தியருக்கு முனிவர்களோடு இடைமருதூர் வந்தடைந்தார். உமாதேவியை நினைத்து தவம் செய்தார். உமையும் முனிவருக்கு காட்சி தந்தார். முனிவர்கள் முறைப்படி இறைவியை வழிபட்டு விட்டு இறைவனையும் காண வேண்டும் என்று கூற உமையம்மை முனிவர்களுக்காக இறைவனை எண்ணி சிவதவம் இருக்கிறார். இறைவன் உமையின் தவத்திற்கு இறங்கி உமைக்கும் முனிவர்களுக்கும் இவ்விடத்தில் காட்சி தந்தார். காட்சி தந்துவிட்டு ஜோதி லிங்கத்தை இறைவனே வழிபடலானார். வியப்பு கொண்டு உமையம்மை, இறைவனே, பிரம்மன் முதலானோரோ தங்களை வழிபடுவதுதான் முறை, தாங்கள் தங்களையே வழிபடுகிறீர்களே என்று வினவ, உமையை பூசித்தோனும் பூசியை ஏற்றுக்கொண்ட பரம்பொருளும் நாமே என்றார். நம்மை நாமே பூசிப்பதற்கு காரணம் இம்முனிவர்கள் நம்மை பூசிக்க மறந்துவிட்டனர், அதனாலேயே பூசிக்கிறேன் என்றார். முனிவர்களும் அன்று தொடங்கி இப்பெருமானை காமிக்கா விதிப்படி பூஜை செய்து பெரும் பேறு பெற்றனர் என்று தல வரலாறு கூறுகிறது. பிரம்மஹத்தி தோஷம் தீர்க்கும் தலம். இத்தலத்தில் வரகுண பாண்டியன் என்ற பாண்டிய நாடு அரசனின் வாழ்க்கையுடன்
சம்பந்தம் உடையதாகும். ஒருமுறை வரகுண பாண்டியன் அருகில் உள்ள காட்டிற்கு வேட்டையாட சென்றார். அப்போது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த அந்தணர் ஒருவர் மன்னர் சென்ற குதிரையின் காலில் மிதிப்பட்டு இறந்து விட்டார். இதனால் அரசனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. அந்தணனின் ஆவியும் அரசனை பற்றி கொண்டது. சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இறைவன் சோமசுந்தர் மன்னர் கனவில் தோன்றி திருவிடை மருதூர் சென்று அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார். எதிரி நாடான சோழ நாட்டில் உள்ள திருவிடை மருதூருக்கு எப்படி செல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அரசனுக்கு சோழ மன்னன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கிடைத்தது. போருக்கு சென்ற வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வரை துரத்தி சென்றான். அப்போது திருவிடை மருதூர் சென்று இங்குள்ள இறைவனை வழிபட ஆலயத்தில் பிரதான கிழக்கு வாயிலின் வழியாக நுழைந்தான். வரகுண பாண்டியனை பற்றியிருந்த பிரம்மஹத்தியும் அந்தணனின் ஆவியும் பின்பற்றி கோவிலுள் செல்ல தைரியமின்றி வெளியிலேயே தங்கிவிட்டனர். அரசர் திரும்பி வரும்போது மறுபடியும் பிடித்துக் கொள்ளலாம் என்று காத்திருந்தனர். ஆனால் இறைவன் வரகுண பாண்டியனை மேற்கு வாயில் வழியாக வெளியேறும்படி அசீரீரியாக ஆணையிட்டு அவனுக்கு அருள் பொழிந்தார். அரசனும் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கியவனாக பாண்டிய நாடு திரும்பினான். இதனால் தான் இறைவன் இன்றளவும் இவ்வாலயத்தில் வரும் பக்தர்கள் பிரதான வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கில் உள்ள அம்மன் சந்நிதி வழியாக வெளியே செல்லும் முறையை கடைபிடித்து வருகிறார்கள். வரகுண பாண்டியனுக்கும் இங்கே ஒரு சிலை இருப்பது விசேஷம். மகிஷாசுரனை விதித்தபடி இருக்கும் துர்க்கையின் சிலை இங்கு வித்தியாசமான அமைப்பு எனலாம். திருவாரூருக்கு அடுத்தபடியாக தொழுத கை கீழ் இறங்காத வண்ணம் ஏகப்பட்ட சந்நிதிகள் இங்கு உள்ளன. உலகில் பிரளயமே உண்டானாலும் இருள் ஆண்ட முடியாத தலமாக இந்த திருவிடை மருதூர் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. ஆம், அன்னை சக்தி விளையாட்டாக ஈசனின் திரு கண்களை மூடிவிட சகல லோகங்களும் இருண்டு விட்டதாம். ஆனால் மகாலிங்க மூர்த்தி மட்டும் ஜெக ஜோதியாக ஒளிவிட்டு எழுந்தருளி இருந்தாராம். இதனால் இது சோதிபுரம் என்றும் போற்றப்படுகிறது. உமாதேவியர், விநாயகர், முருகன், திருமால், காளி, லக்குமி, சரஸ்வதி, வேதம், வசிட்டர், உரோமேச முனிவர், ஐராவணம், சிவவாக்கியர், கபிலர், அகத்தியர், வரகுண பாண்டியன் முதலியோர் இத்தலத்தில் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். பக்கத்தில் காவிரி ஓடுகிறது. இத்தலத்திற்கு கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் பாடியுள்ள தல புராணமும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடியுள்ள உலாவும் உள்ளன. தல புராணம் மருதுவன புராணம். பட்டினத்தார் சீடர் பத்திரகிரியார் முக்தி பெற்ற தலம். பட்டினத்தார் வாழ்க்கை வரலாற்றுக்கும் இந்த திருவிடை மருதூர் கோயிலுக்கும் உள்ள தொடர்பு நெருக்கமானது. பட்டினத்தார் இத்தலத்து மருதுவானர் குறித்து பல பாடல்கள் பாடியுள்ளார். இவரது சீடர் பத்திரகிரியார் ஆவார். இவர் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருந்துவிட்டு துறவு பூண்டு பட்டினத்தாரின் சீடர் ஆனவர். சிவதலம் தோறும் தரிசித்து வந்து இருவரும் திருவிடை மருதூர் வந்து தங்கினர். பட்டினத்தார் திருவோடு வைத்துக் கொள்வதில்லை. சீடரோ திருவோடும் ஒரு நாயையும் உடன் வைத்திருந்தார். இறைவன் ஒரு நாள் அடியார் உருவில் வந்து பட்டினத்தாரிடம் பிச்சை கேட்டார். பட்டினத்தாரோ நானோ பரதேசி, என்னிடம் தருவதற்கு ஏதும் இல்லை. இந்த கோயிலின் மேலை கோபுரம் அருகே ஒரு சம்சாரி இருப்பான் என்றார். இறைவனும் அவ்விடத்தில் சென்று அங்கிருந்த பத்திரகிரியாரிடம் பிச்சை கேட்க, தன்னை இந்த திருவோடும் நாயும் நம்மை சம்சாரியாக்கி விட்டதே என்று வருந்தி ஓட்டை நாயின் மீது எரிந்தார். ஓடும் உடைந்தது, நாயும் உயிர் விட்டது. பின்பு இறைவன்
பத்திரகிரியாருக்கும் நாய்க்கும் முக்தி அளித்தார். அந்த முக்தி தந்த இடம் இன்றும் உள்ளது. கிழக்கு மட வீதியில் நாயடியார் கோயில் இன்றும் கிழக்கு மட வீதியில் நாயடியார் கோயில் என்று இன்று அழைக்கப்படும் அந்த இடத்தை இந்த தளத்துக்கு வந்தால் காணலாம். பட்டினத்தார் மற்றும் பத்திரகிரியார்கள் சன்னதிகள் கிழக்கு மற்றும் மேற்கு கோபுர வாசலில் உள்ளது. தமிழகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய தேர் இங்குதான் ஓடுகின்றது. இக்கோயில் சுமார் 180 ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சர தேரோட்டம் 23 ஜனவரி 2016 நடைபெற்றது. விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் வழிய முருகன், மகாலிங்க சுவாமி, தேவி சண்டிகேஸ்வரர், தேவி சண்டிகேஸ்வரர், இந்து 5 தேர்களில் எழுந்து அருளி உள்ளனர். தேரோடும் 4 வீதிகளின் மூலைகளிலும் 4 விநாயகர் கோயில்கள் உள்ளன. தேரடியில் விநாயகர் கோயிலும், கீழ் வீதியில் விஸ்வநாதர் கோயிலும், மேல வீதியில் ரிஷிபுரீஸ்வரர் கோயிலும், தெற்கு வீதியில் ஆத்மநாதர் கோயிலும், வடக்கு வீதியில் சொக்கநாதர் கோயிலும் இருக்க, இவற்றிற்கு மத்தியில் மகாலிங்கேஸ்வரர் வீற்றிருக்கின்றார். எனவே இத்தலத்தை பஞ்சலிங்க தலம் என்றும் சொல்வார். தஞ்சை அரசின் ஆட்சி உரிமையை இழந்த பிரதாபசிம்மன் என்னும் அரசனின் காதலியான அம்முனி என்பவள் தாங்கள் மீண்டும் ஆட்சியை பெறவும் தாங்கள் திருமணம் நிறைவேறவும் இங்கு லட்ச தீபம் ஏற்றினார். மேலும் தானே பாவை விளக்கு தாங்கி நின்று அது போலவே ஒரு திருவிளக்கை செய்து கொடுத்ததும் அதன் பிரார்த்தனையை நிறைவேற்றினாள். அந்த விளக்கு இன்றும் இந்த ஆலய பிரார்த்தனை நிறைவேற்றும் தலம் என்பதை சொல்லியவாறே பிரகாசித்து வருகிறது. தமிழகம் எங்கும் பல்வேறு குருஸ்தலங்கள் உள்ளன. அவற்றுள் திருவிடை மருதூர் மிகவும் முக்கியமானது. திருவிடை மருதூர் ஆலயத்தில் அருளும் தட்சிணாமூர்த்தி வேறு எங்கும் காண முடியாத வித்தியாச கோலம் கொண்டவர். பிரணவ பிரகாரத்தில் சாம்பவி தட்சிணாமூர்த்தி என்ற வடிவில் மகாவர பிரசாதியாக உள்ளவர். முயலகனை, அதாவது அஞ்ஞானம், சோம்பல் போன்றவற்றை முழுவதுமாக தவிர்த்து ராஜ அலங்காரத்தில் வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் இங்கு மட்டுமே உள்ளது. தட்சிணாமூர்த்தி பெருமாளிடம் 24 வடிவங்களில் இந்த வடிவம் தொன்மையானது என்பர். நவக்கிரகங்களில் தேவ குருவான பிரகஸ்பதிக்கும் மேலான குரு வடிவம் கொண்டவர் தட்சிணாமூர்த்தி பெருமான். பிறப்பிலா பெருமானாக தென்முக கடவுள் கல்லால் மரத்தின் கீழ் அமர்ந்து 4 மறைகளோடு 6 அங்கங்களையும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குருமார் என்ற ரிஷிகளுக்கு போதிப்பவர். அஞ்ஞானம் நீக்கி ஞானத்தை போதிக்கும் இவரை வரும் குரு பயிற்சி நாளில் திருவிடை மருதூரில் வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி குறைகள் விலகி நீங்காத செல்வத்தையும் புகழையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம். இங்குள்ள சோமஸ்கந்தர் ஏக விநாயகர் என்று போற்றப்பெறுகிறார். இந்த ஆலயத்தில் அகத்தியர், சப்த கன்னியர், வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ தேவ சேனாபதி, ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்க்கை என பலரும் சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கின்றனர். சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள் ஆகியோர்கள் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளார்கள். சோழர் கால கல்வெட்டுக்கள் பல உள்ளன. இந்த தலம் பூர்வ ஜென்ம பாவ நிவர்த்தி தலமும் கூட. இது தோஷ நிவர்த்தி ஸ்தலம். பிரம்மஹத்தி, நட்சத்திர தோஷம், சந்திர திசை புத்தி இவற்றை ஏற்படும் தோஷம், சனி திசை, 7.5 சனி, அஷ்டமத்து சனி போன்ற சகல தோஷங்களும் நீங்கி நலம் பெற இந்த ஆலய தரிசனம் பெரிதும் உதவும். நட்சத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடவல்லான் மண்டபத்தில் சாந்தி செய்து கொள்ள தோஷம் நீங்கும், அனைத்து பாவங்களையும் நீக்கும். இங்கு மட்டுமே தினமும் காலை வேளைகளில் 3 முறை தோஷ நிவர்த்தி பூஜை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டோர்
பாவங்கள் நீக்கி சிறப்பான வாழ்வை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. மேலும் மனோவியாதிகள் நீங்கும், திருமண வரம், குழந்தை வரம் கிட்டும், வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு போன்ற வரங்களையும் அருள்பவர் மகாலிங்க சுவாமி. திருவிடை மருதூர் தல திருமுறை பதிகங்கள். தேவார மூவர், மாணிக்க வாசகர், பட்டினத்தார், கருவூரார், அருணகிரிநாதர், காளமேக புலவர் பாடிய தலம் இது. திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடிய பதிக பாடலின்படி பூச நாளில் இந்த கோயிலுக்கு வருவது சிறப்பானது எனப்படுகின்றது. மேலும் இந்த ஆலயம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பானது என்கிறார்கள். திருஞான சம்பந்த பெருமான் பாடிய திருவிடை மருதூர் பதிகம். பொங்கு மார்பினி பூதப்படையி பூத கங்கை தங்கு செஞ்சடையீர் சாம வேத மோத நீர் எங்கும் எழிலார் மறையோர்கண் முறையாளித்த இடைமருதில் மங்குள் தோய் கோயிலை கோயிலாக மகிழ்ந்தீரே. திருவாசகம். திருவாசகத்தில் ஒரு பதிகம். எந்தை என் தாய் சுற்றும் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து எந்தை என் தாய் சுற்றும் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறு தென்னை ஆண்டு கொண்ட பாண்டி வீரான் அந்த இடைமருகில் ஆனந்த தேனிருந்த ஒந்தை பரவி நாம் பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ. திருவிசைப்பா. வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொழிய வீங்கிருள் நடு நல்யாமத்தோர் பைய சிம்பாங்கள் பருமணி உமிழ்ந்து பாவியின் காதல் செய்காதே ஐய செம்பொற்றோட்டவி சடை மொழுப்பின் அழிவழகிய திருநீற்று மைய செங்கண்ட தண்டவானதற்கோன் மறுவிடம் திருவிடை மருதே மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம்.